ஓம் சிவபெருமானே போற்றி, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குறிப்பாக மீன ராசி அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பார்க்கப் போவது சாதாரண ஒரு ராசி பலன் அல்ல, உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடப் போகும் ஒரு மாபெரும் திருப்புமுனை மற்றும் மார்ச் 27 தேதி நிகழப்போகும் அந்த விதியையே மாற்றும் கிரக மாற்றங்களை பற்றி தான் பேசப் போகிறோம். நீங்கள் பார்த்தது 100க்கு 100 உண்மை. சுமார் 200 வருடங்களுக்கு பிறகு நவகிரகங்களின் சஞ்சாரம் ஒரு அபூர்வமான அதிர்ஷ்டகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் இப்போது மீன ராசியை நோக்கி திரும்பியுள்ளன. மீனராசி அன்பர்களே, கடந்த பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சிந்திய கண்ணீர், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று நீங்கள் உறக்கமில்லாமல் கழித்த இரவுகள், இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் காலம் வந்துவிட்டது. குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கருணை உள்ளமும் கற்பனை திறனும் கொண்டவர்கள், எதையும் பொறுமையாக கையாண்டு வெற்றி பெறுபவர்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் நற்பண்பிற்கும் உழைப்பிற்கும் உரிய பலன் கிடைக்காத அளவிற்கு கிரக நிலைகள் உங்களை சோதித்து விட்டன. குறிப்பாக இந்த 2026 வருடம் மார்ச் 27 தேதி நிகழப்போகும் கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி ஒரு மாபெரும் பொற்காலம் தொடங்கப் போகிறது. மார்ச் 27 தேதி தனகாரகன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுவதும், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தரும் சுப பலன்களும் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தப் போகின்றன. இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலை இதை ஒரு மாபெரும் யோகமாக மாற்றப் போகிறது. இனி அந்த கவலை வேண்டாம். உங்களை தேடி 8 மாபெரும் நற்செய்திகள் வரப்போகின்றன. அது என்னென்ன என்பதை இந்த பதிவில் அக்குவேறு ஆணிவேராக துல்லியமான கணிப்புடன் பார்க்க போகிறோம். இந்த தகவலை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். அன்பான மீனராசி நேயர்களே, நாம் இப்பொழுது பார்க்க போகும் அந்த 8 மிக முக்கியமான நற்செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, தற்போதைய இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலை என்றால் என்ன என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சியோ அல்லது மாதாந்திர மாற்றமோ கிடையாது. 2 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வான மண்டலத்தில் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமான கிரக சேர்க்கை இது. குறிப்பாக 2026 மார்ச் 27 தேதி கிரகங்கள் தங்களின் சஞ்சாரத்தை மாற்றுவதும் உங்கள் ராசிக்கு தன ஸ்தானம் வலுவடைவதும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்டிராத அளவிலான ஒரு மிகப்பெரிய மகாராஜ யோகத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ராஜயோகத்தின் பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களின் கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கடந்த 5 முதல் 7 வருட காலமாக நீங்கள் அனுபவித்த வேதனைகளும் வலிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத போராட்டங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பலவிதமான சவால்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக 7.5 சனியின் பிடியில் நீங்கள் பட்ட மன உளைச்சலும் பண நெருக்கடிகளும் சொல்லில் அடங்காது. நீங்கள் உயிராக நினைத்தவர்கள், ஆழமாக நம்பியவர்களே உங்களுக்கு பின்னாலிருந்து துரோகம் செய்திருப்பார்கள். யாருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ அவர்களே உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பார்கள். பல நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது, வெற்றி நம் கைக்கு வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் அந்த இறுதி வினாடி கை கேட்டியது வாய் கேட்டவில்லையே என்ற பெரும் ஏமாற்றமும் மனவலியும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும். இரவுகளில் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் அடைந்த மன உளைச்சலுக்கும் அளவே கிடையாது. தொழில் ரீதியாக பார்த்தால் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காத ஒரு தொழில் முடக்கம், ஒரு பக்கம் வரவு குறைவாகவும் மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தும் கழுத்தை நெரிக்கும் அளவிலான கடன் தொல்லைகள் உங்களை வாட்டி வதைத்திருக்கும் குடும்பத்திற்குள் அமைதி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நிம்மதியை இழந்திருப்பீர்கள். ஆனால் இயற்கையின் நீதி ஒன்று உள்ளது நேயர்களே. இருண்ட இரவு எவ்வளவு நீளம் என்றாலும் அது முடிந்து சூரியன் உதிக்கும் நேரம் வந்தே தீரும். அதே போல ஒரு ஸ்பிரிங்கை எவ்வளவு அழுத்தமாக நாம் அழுத்தி வைக்கிறோமோ அதன் பின் அது பல மடங்கு வேகத்தோடு மேலே எழும்பி வரும். அந்த வசந்த காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது. இதுவரை உங்களை சோதித்த தடைகள் அனைத்தும் மார்ச் 27 தேதி நிகழும் கிரக மாற்றத்தால் ஒரு புதிய ஐஸ்வர்யம் நிறைந்த பாதையை உங்களுக்கு காட்டப் போகிறது. முதல் நற்செய்தி, உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்பட போகும் ஒரு பிரம்மாண்டமான புரட்சி. மீன ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்கள் கையில் பணம் எப்படி வந்தது, எப்படி போனது என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. ஒரு ஓட்டை பானையில் தண்ணீரை ஊற்றினால் அது எப்படி தங்குவதில்லையோ அப்படித்தான் உங்கள் வருமானமும் வந்த வேகத்திலே மறைந்து போயிருக்கும். கையில் ₹1 வரும்பொழுது 10 ரூபாய்க்கு செலவுகள் வரிசையாக காத்து கொண்டிருந்த காலம் அது. குறிப்பாக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அசலை விட வட்டி அதிகமாக வளர்ந்து கொண்டே
கொண்டே போய் வாழ்க்கையே ஒரு கடன் சுமைதானா என்று நீங்கள் கலங்கிய இரவுகள் ஏராளம். அந்த வேதனையான நாட்களுக்கு இந்த அபூர்வ கிரகச் சேர்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. மார்ச் 27 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் வாக்கு மற்றும் தன ஸ்தானத்தை பலப்படுத்துவதாலும் புதனின் வலிமையாலும் ஒரு மிகப்பெரிய தன யோகத்தை உங்களுக்கு வழங்க போகின்றன. இனி வரப்போகும் காலங்களில் உங்கள் வருமானம் என்பது பல திசைகளில் இருந்தும் பணவரவு உங்களை தேடி வரும். இதுவரை யாராவது உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றி இருந்தால் அல்லது திருப்பி கொடுக்கவே மாட்டார்கள் என்று நீங்கள் கைவிட்ட பணம் கூட இப்போது தானாகவே உங்களை தேடி வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த நில தகராறுகள் போன்றவை இப்போது உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும். இரண்டாவது மிக முக்கியமான நற்செய்தி, உங்கள் வாழ்வின் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தீர்மானிக்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பிரம்மாண்ட வெற்றியாகும். மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மென்மையான சுபாவம் கொண்டவர்கள், ஆனாலும் உழைப்பில் சளைக்காதவர்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள். அந்த தேக்க நிலை இப்போது உடை தெரியப்பட போகிறது. மார்ச் 27 தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம். இது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஏஜென்சிகள் கிடைக்கும் வாய்ப்பு வரும். வியாபார தளம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். குறிப்பாக கடல் சார்ந்த தொழில்கள், கல்வித்துறை, கலைத்துறை மற்றும் ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தானாகவே தேடி வரும். அலுவலகத்தில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்கள் திறமையைக் கண்டு இனி வியந்து போவார்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய நிறுவனம் அமையும். பதவி உயர்வுக்காக நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த அந்த ஒரு இனிப்பான செய்தி இப்போது உங்கள் மேலதிகாரியிடமிருந்து வரப்போகிறது. மூன்றாவது மிக முக்கியமான நற்செய்தி, உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. அதுதான் குடும்ப ஒற்றுமை மற்றும் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடுதலாகும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், வெளியில் எவ்வளவுதான் புகழும் கௌரவமும் இருந்தாலும், அவன் மனதார நிம்மதி அடைவது தனது குடும்பத்தில் மட்டும்தான். ஆனால் கடந்த சில வருடங்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அந்த குடும்ப நிம்மதி என்பது போராட்டமாகவே இருந்து வந்திருக்கும். குடும்பத்திற்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளால் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரப்போகின்றன. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுந்த வரன் அமைந்து இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கப் போகிறது. குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு இப்பொழுது வாரிசு உருவாகும். உன்னதமான செய்தி தேடி வரும். சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இப்போது நிறைவேறப் போகிறது. இந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு பெரும் உதவி கிடைக்கும். இது உங்கள் குடும்பத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. நான்காவது நற்செய்தி ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்குதல் ஆகும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய உடல் சோர்வு, குறிப்பாக கால்கள் மற்றும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போது விடைபெறும். கிரகங்களின் பலத்தால் உங்கள் உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சி உண்டாகும். உங்கள் உடல் ஒரு புதிய ஆரோக்கியத்தை பெறும். உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் இப்பொழுது தானாகவே உங்களிடம் சரணடைந்து விலகிச் செல்வார்கள். ஐந்தாவது நற்செய்தியாக, உங்கள் நீண்ட நாள் கனவான உயர்கல்வி அல்லது ஆன்மீக பயணங்கள் மூலம் கிடைக்கும் மேன்மை அமையும். தடைகள் நீங்கி உங்கள் விருப்பம் நிறைவேறும். யோகம் பிரகாசமாக உள்ளது. ஆறாவது நற்செய்தி ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் முன்னோர்களின் ஆசியாகும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் இப்பொழுது முழுமையாக கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த கர்ம வினைகள் விலகி உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ஏழாவது நற்செய்தியாக பொது வாழ்வில் கிடைக்கப் போகும் கௌரவம் மற்றும் அங்கீகாரம் அமையும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். எட்டாவது மற்றும் இறுதி நற்செய்தி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதலாகும். பல வருடங்களாக நிறைவேறாமல் இருந்த உங்கள் விருப்பங்கள் இப்போது மார்ச் 27 தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவை தரும். மீனராசி அன்பர்களே, இங்கு கூடுதல் தகவலாக நாம் பார்க்க வேண்டியது, மார்ச் 27 தேதி நிகழும் கிரக மாற்றங்களுக்கு பிறகு 2ஆம் இடத்தில் அமரும் சுக்கிரன் உங்களுக்கு பேச்சாற்றலையும் தன வரவையும் தருவார். இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்பொழுது பலனாக மாறப்போகிறது. குறிப்பாக புதன் மற்றும் செவ்வாயின் பார்வையால் உங்கள் பேச்சில் ஒரு இனிமையும் மற்றவர்களை கவரக்கூடிய வசீகரமும் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும். மீன ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். வீட்டில் இருந்தபடியே ஆலோசனை வழங்கும் வேலைகள் அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். புதிய தங்க நகைகள்
மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் ஒரு மாபெரும் முன்னேற்றம் உண்டாகும். அவர்கள் கல்வியில் சாதனைகள் புரிந்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய சொத்து அல்லது பண லாபம் வந்து சேரும். இது குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும். இன்னும் நுணுக்கமாக பார்த்தால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் இப்பொழுது மிகவும் சுபிட்சமாக உள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். குறிப்பாக கல்வி மற்றும் திரவப் பொருட்கள் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதன் மூலம் சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்கள் இப்பொழுது மீண்டும் உங்கள் நட்பை தேடி வருவார்கள். மார்ச் 27 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். மேலும் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாற்றலை வழங்க இருக்கிறார். புதிய திட்டங்கள் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவு உண்டாகும். இதன் மூலம் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் மீது ஒரு மரியாதையை கொள்வார்கள். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இப்பொழுது உங்கள் வழிகாட்டுதலை நாடி வருவார்கள். அந்த அளவிற்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். நட்சத்திர ரீதியாக பார்த்தால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பலத்தால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியின் அருளால் பொறுமையான உழைப்பின் மூலம் வெற்றி கிட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதனின் பலத்தால் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். மொத்தத்தில் மீன ராசியின் 3 நட்சத்திரக்காரர்களுமே இந்த 200 வருட அபூர்வ ராஜயோகத்தின் பலன்களை மார்ச் 27 தேதிக்கு பிறகு முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள். உங்களை வைரமாக புடம் போட்ட காலம் முடிந்துவிட்டது. இனி நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும் உறுதி. இந்த யோகங்கள் உங்களை முழுமையாக வந்தடைய நீங்கள் சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் அருளை பெற வியாழக்கிழமைகளில் சித்தர்களை வழிபடுங்கள். மஞ்சள் நிற உணவுகளை தானம் செய்வது உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது உங்கள் செல்வத்தை நிலைக்கச் செய்யும். ஏழைகளுக்கு இனிப்புகளை தானம் செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியம். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். மீன ராசி அன்பர்களே, கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து மார்ச் 27 தேதி முதல் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமையப் போகிறது. நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள். வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்வு வளமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.